நீங்க கொடுக்கிற அந்த பக்குவம், நீங்க பராமரிக்கிற விதம், திருமணத்துக்கு பிறகு நீங்க தலையிட முடியாத ஒரு எல்லைக்குள்ளே அந்த குடும்பம் போகும். அது ஒரு தனி குடும்பம் மாறும். எல்லாமே திருமணத்துக்கு முன்னே நீங்க போதிக்கணும் பிள்ளைகளுக்கு. அது மகனா இருக்கட்டும் மகளா இருக்கட்டும். அதுக்கு பிறகு திருமணத்துல டேமேஜ் ஆனோன்னா அம்மா இங்கேருந்து ஓடுறது இல்லை, ஆம்புலன்ஸ் மாதிரி கால் டாக்ஸி பிடிச்சின்னு போறது, ஓலா ஊபர்ல ஏறி போய் உட்காந்து சண்டை போட்டு வரதெல்லாம் இருக்கக்கூடாது. இதை கூப்பிடுறான்டா எங்க அம்மா வேணும் அவளும் சொல்லக்கூடாது. நடக்குதா நடக்கலையா இன்னைக்கு? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீ காக்க தவறி விட்டா எந்த காலேஜ்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த காலேஜ் பின்னாடி என்னன்னு தெரியணும். படிப்புடைய ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்ல. எந்த காலேஜ், அதுல எங்க இருந்து, அதெல்லாம் நம்ம போய் பார்க்கணும். படிப்பு மட்டும் நம்ம பார்க்க கூடாது. இங்க யாருக்கு சவகாசம் வைக்கிறாங்க, இங்க யாரெல்லாம் வந்து படிக்க முடியும், அந்த ஃபீஸ் எவ்வளோ, ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, அதுக்கு பின்னணி எப்படி, முன்னணி எப்படி, எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அது பிறகுதான்